ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். சோசியல் மீடியாஸில் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக பார்த்தோன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்களை கிரியேட் பண்ணுவாங்க. அதை பற்றி பார்த்தோன்னா நம்ம ஒன்று டீட்டெயிலாக கிளியர் பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம வீடியோஸ் போட்டு பார்த்துட்ருப்போம். அந்த வகையில் இப்போ ஒரு நபர் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களை மதத்தின் ரீதியாக பார்த்தோன்னா கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. யார் அப்படின்னா தடா ரஹீம் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் தான். இவரை பற்றி தெரியும். சோசியல் மீடியாஸில் பார்த்தோன்னா ரொம்ப ஆபாசமாக பேசுறது, அதுக்கப்புறமா ஒருமையில் பேசுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருப்போம். ஸோ இவர் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்தே தளபதி விஜய் அவர்களை எதிர்க்கிறத மிக முக்கியமான ஒரு நோக்கமாக வச்சிருக்காரு. ப்ளஸ் இவர் ஒரு கட்சிக்கு ஆதரவு வேறு தெரிவிக்கிறாரு. யாருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமான். இப்போ இருந்தே தெரிஞ்சிருக்கும் இவர் யார் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இவர் என்ன பேசியிருக்காரு, விஜய் அவர்களை எதுக்காக எதிர்த்திருக்காரு, இப்போ சீமான் அவர்களுக்கு ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு 1ஆம் நம்பர் தற்குறி பார்த்தோன்னா விஜய் அவர்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா அவர் எதுக்காக நம்ம தளபதிக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, நேற்று 4ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நம்ம தளபதி நடத்தியிருந்தார். அதில் ஒரு முஸ்லீம் பொண்ணு பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் எங்களோட தாய் மாமா மாதிரி, இதை பற்றி தெரியாத தற்குறிங்களுக்கு இது புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பெண்ணோட அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்த்தோன்னா, அந்த குழந்தையோட ஃபோட்டோ எடுத்து போட்டு இவர் ஒரு ட்வீட் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரைப்படங்களில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக, சமூக விரோதிகளாக சித்தரித்து திரைப்படம் எடுத்து பணம் சம்பாதிச்ச இந்த கூத்தாடிக்கு முஸ்லீம் பெயர் தாங்கிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன தாங்கிகள் அப்படிங்கிறது தெரியல. அடுத்து அற்ப விளம்பரத்திற்காக தூக்கி பிடிப்பது வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவரை இவன் மன்னிப்போ வருத்தமோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த தடா ரஹீம் அவர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, எழுதுறத பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறமா தான் படிக்கிறதுக்கு ஃப்ளோவாக வருது, என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அதை சரியாக டைப் பண்ண தெரியல. அதிலே பார்த்தோன்னா ஒரு தற்குறி, ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர் வேறு. என்னத்தை சொல்லி கொடுத்தாங்களோ எழுத படிக்க தெரியாதவங்களாம் பார்த்தோன்னா கட்சியில் வச்சுருக்காங்க, இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சரியாக எழுதுங்க அப்படின்றத ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டை நம்ம வச்சுக்கலாம். இவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அற்ப விளம்பரத்திற்காக தான் தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக, சமூக விரோதிகளாக சித்தரித்து திரைப்படம் எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. எப்படி சித்தரித்து அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரியும். ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கப்பட்டு அந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்கிறது. அதாவது முற்றிலும் பார்த்தோன்னா ஒரு பொய்யானது. திரைப்படம் அப்படின்னாலே பார்த்தோன்னா அந்த திரைப்படம் ஒரு பொய்யானது தான். பொய்யானது அப்படின்னா நடிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை பார்த்தோன்னா விஜய் அவர் பண்ணுறாரு. அதுக்கு விஜய் மன்னிப்பு கேட்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இவரே சொல்லியிருக்காரு அந்த சித்தரித்தி அப்படின்னா அது வெறும் சினிமா அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். சினிமாவை பார்க்க தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் எத்தனை காலத்துக்கு அதை பேச போகிறது கிடையாது. அது தெரியாத ஒரு தற்கொலைக்கு நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. இப்போ இதன் மூலமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சித்தரித்து திரைப்படத்தில் நடிக்க வச்சுட்டு விஜய் அவர்கள் கிடையாது, ஒரு டேரக்டர், அவ்வளோதான் முடிஞ்சு. அதெல்லாத்தையும் விட இப்போது அந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் தான். தியேட்டர் விட்டு வெளியே வந்துட்டு அது முடிஞ்சு, அவ்வளோதான். அதை பற்றி யாரும் பார்த்தோன்னா பெரிய அளவில் யோசிக்க மாட்டாங்க. அதே விஜய் அவர்கள் திரையில் பார்த்தோன்னா அப்படி, ஆனால் நிஜத்தில் தரையில் எப்படி அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக தளபதி விஜய் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். முஸ்லீம் அவர் கூட பார்த்தோன்னா நோன்பு திறந்துருந்தார். இப்போ முஸ்லீம் பெண்ணுக்கு பார்த்தோன்னா இங்கே பரிசு கொடுத்துருந்தாரு. முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தான் எப்பவுமே தளபதி பேசியிருக்காரே தவிர அவர் எந்த இடத்துலையும் பார்த்தோன்னா எதிர்ப்பாக பேசுனதே கிடையாது ரியல் லைஃப்பில். ஸோ சினிமா அப்படிங்கிறது கற்பனை, அது முடிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தோன்னா ரியல் லைஃப்பில் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அது எந்த மக்கள்கிட்ட போய் எப்படி சேருது அப்படிங்கிறது தான் முக்கியம். ரியல் லைஃப்லேயும் பார்த்தோன்னா எந்த ப்ரெஸ் மீட் முன்னாடி உட்காந்து விஜய் அவர்கள் முஸ்லீம் சேர்ந்த எல்லாருமே பார்த்தோன்னா சமூக விரோதிகள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரூஃப் இந்த தற்கொலை காட்டினாங்க அப்படின்னா நம்ம ஒத்துக்கலாம். விஜய் மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம். மன்னிப்பு ஏன் கேட்கல அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்கலாம். அப்படி ஏதாவது இருக்கான்னா இல்லை. நிஜத்தில் பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதா முக்கியமாக தவிர திரையில் பார்த்தோன்னா பண்ணுறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அது என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் முடிச்சிடும். அதுவும் பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கிற யாரையுமே பார்த்தோன்னா விஜய் அவர்கள் சமூக விரோதிகளாவோ தீவிரவாதிகளாவோ சித்தரிக்கல. அது கூட பார்த்தோன்னா இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் என்ன மாதிரியான அந்த மதத்தில் எப்படி பயணிக்கிறார் அப்படிங்கிறத தெரியல. இவர் அந்த மதத்திலே சேர்த்துக்கூடாது. இவரெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் வரமாட்டார். அதுக்கு ரொம்பவுமே இழிவான ஒரு நபர் தான் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவர் இப்படி கேட்கலாம், தப்பு கிடையாது. நிஜத்தில் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு முஸ்லீம் அவர்களுக்கு அப்படிங்கிறதா முக்கியமே தவிர சினிமாவில் என்ன பண்ணார் அப்படின்னு மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது இந்த எழுது படிக்க தெரியாத அந்த தற்கொலைக்கு ஃபஸ்ட்டு யாராவது புரிய வைங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா சொல்கிறாரு அற்ப விளம்பரத்துக்காக பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. இவர் அந்த ட்வீட் போட்டிருந்தாரில் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தால் யாருக்கு ஃபயர் விட்டுருக்காரு அப்படின்னா சீமானுக்கு ஃபயர் விட்டுருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஒரு பனைமரம் மாரி கல்லை இருக்குனார்ல நேற்று, அதுக்கு ஃபயர் விட்டுருக்காரு. அந்த ஃபோட்டோ போட்டு பார்த்தோன்னா மாஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு வேறு மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன மாஸ் ட்ரெண்டிங்? சட்டவிரோதமாக கல் இருக்குன்னு மாஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதாவது கல்விக்கு விருது வழங்கிட்டு இருக்கிற விஜய் அவர்களை கொச்சைப்படுத்தி விளம்பரத்துக்காக அப்படின்னு சொல்கிற இந்த தற்கொலை
கல்ல இருக்கிறார்ல சீமான் அவர்கள், அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இப்போ கல்விக்கு ஆதரவு தெரிவிக்காத ஒரு நபர் பார்த்தோன்னா கல்லுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னா இவரோட மூளை எந்த லெவலில் வேலை செய்யுது அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்விக்கு உதவி செஞ்சு ஊக்கப்படுத்தி அதை பார்த்தோன்னா அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகிற போது விஜய் அவர்கள் எங்கே, அதை வந்து ரொம்ப கொச்சையாக பேசுகிற இந்த தற்குறி கல்ல இருக்கிற சீமானுக்கு ஃபயர் விடுற இவங்க எங்கே அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. சீமான் அவரால் நம்ம சொல்ல முடியாது, அவரை அப்படித்தான், அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எத்தனை இன்னும் பார்த்தோன்னா பின்னோக்கியே கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதோட தான் முடிஞ்சு, அதை பற்றி நம்ம பெரிய அளவில் இப்போ பேச வேண்டியது கிடையாது. ஆனால் இவர் ஒரு கட்சி சார்ந்திருக்காரு, அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன பண்ணாலும் பார்த்தோன்னா ஃபயர் விடக்கூடாது. இல்லைன்னா இது வந்து சட்ட விரோதம், இது வந்து சட்டத்துக்கு எதிரானது, இப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இல்லை ஒரு ட்வீட்டாவது போடணும். இவர் ஏறினதுக்கு பார்த்தோன்னா மாஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு ஃபயர் விடுற இந்த தற்குறி விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவை பார்த்தோன்னா கொச்சைப்படுத்தலாமா, அப்புறம் இவர் நம்ம சும்மா இல்லாமல் பேசாமல் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. சரி, அப்போ விளம்பரத்துக்காக விஜய் பண்ணுறாரு அப்படின்னா கல்விக்காக உதவி பண்ணுறதை விளம்பரப்படுத்துறாருன்னு வச்சுக்கோமே, விளம்பரம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே, நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பாசிட்டிவான விளம்பரமாக தான் போய் சேரும். இன்னும் அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னா ஒரு உந்துதல் தான். நம்மளும் பார்த்தோன்னா தளபதி பார்க்கலாம், அதனால நல்லா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் ஒரு பொண்ணு பேசியிருந்தாங்க. நல்லா படித்தா விஜய் அண்ணாவை பார்க்கலாம் அப்படின்றத இப்போ ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு பேசியிருந்தாங்கல்ல. அது ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டிங் தானப்பா, அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நான் தளபதி பார்க்குறக்காகவே தான் நல்லா படித்தேன் அப்படின்னு. அந்த மாணவர்களை பார்த்தோன்னா இன்னும் ஊக்கப்படுத்தி படிக்க வச்சுருக்காரு, அது ஒரு நல்ல விஷயம். அதை பார்த்தோன்னா விளம்பரப்படுத்துறது தப்பே கிடையாது. ஆனால் இவர் ஃபயர் விட்டுருக்காரு இந்த கல்ல இருக்கிறதுக்கு சீமான் அவர்களுக்கு. இவர் இளைஞர்கள் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு? தவறான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா யார் தடுத்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காருல்ல. இதுக்கு எப்படி இவர் ஃபயர் விடலாம்? இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டணுமா இல்லையா? சுட்டி காட்டாத ஒரு நபர் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் கல்விக்காக விளம்பரம் பண்ணுறதை பற்றி பேசலாமா பேசக்கூடாதா? நீங்கள் அப்பவே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இவரை ஃபயர் வர நீங்கள் இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறது. இப்போ சீமான் பேசினார், இனிமேல் இந்த கல்ல இருக்கிறத தடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் காவல் நிலையத்தையே தகர்ப்போம் அப்படின்னு. அதுக்கு வேற ஒரு தற்கொலை குரூப் பின்னாடி நின்று பார்த்தோன்னா கை தட்டிகிட்டு இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து காவல் நிலையத்தில் தகர்க்க வேணாம், அவங்க வந்து சட்டவிரோதமாக இருக்குன்னு தான் வந்து நம்மளை பிடிக்க தான் செய்வாங்க, அது சட்டத்துக்கே அனுமதி இல்லாமல் இருக்குது, சட்டத்திலே கிடையாது அப்படின்னு. அதனால் நம்ம அந்த சட்டத்தை உடச்சி அதை எதிர்த்து போராடி வழக்கு போட்டு நம்ம வந்து அஃபீஸியலாக கல்லுக்கடை திறக்கிறதுக்கு ஒரு உரிமை வாங்கிட்டு அதுக்கப்புறமா யாராவது காவல் நிலையத்தில் வந்து நம்மளை தடுத்தாங்க அப்படின்னா வேணால் கேள்வி கேட்கலாம். இப்போ அவங்க கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. நம்ம எப்படி காவல் நிலையத்தை தகர்க்கிறது, நம்ம போனோம் அப்படின்னு நம்மளை தகர்த்துருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அட்வைஸ் பண்ணணும். அவருக்கு தான் தெரியல அப்படின்னா இந்த மாதிரியான நபர்கள் சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறாங்களா, அட்வைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஃபயர் விட்டுருந்தாங்க அப்படின்னா இவங்களோட மூளை எந்த லெவலில் வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சின்ன பையனை கூட கேட்டால் சொல்லுவான், ஐயோ கல்லெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கல் உணவின் ஒரு பகுதின்னு சொல்லிட்டு திரிகிறாங்க, அதுவே பார்த்தோன்னா முட்டாள்தனம். இதை ரிசர்ச் பண்ண ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்களே சொல்லிட்டாங்க, இதுவும் பார்த்தோன்னா போதை தான் அப்படின்னு. இயற்கையாக வருதாமா, இயற்கையாக வருது அப்படின்னா கஞ்சாலேருந்து கூட தான் பார்த்தோன்னா இயற்கையாக வருது, அந்த போதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதுவும் இயற்கை தானே அப்படின்னு பயன்படுத்த சொல்லியிருக்கலாமே. இவங்க என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இயற்கையாக வர்ற ஒரு போதை தரக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் அதுவும் பார்த்தோன்னா மனிதனோட உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான், அதுவும் பார்த்தோன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. அது தெரியாமல் உணவின் ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஃபேமிலியில் பார்த்தோன்னா இவங்களோட பெண்களால் உட்கார வச்சு ஊற்றி குடிக்க சொன்னால் குடிப்பாங்களா? அவங்க கொடுப்பாங்களா ஃபஸ்ட்டு? இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இப்படி இருக்குது தலைவரே, நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த தடா ரஹீமெல்லாம் பார்த்தோன்னா சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு மாஸ் ட்ரெண்டிங் அப்படின்னு போஸ்ட் போட்டு கல்வி விருது வழங்குற விஜய் அவர்களை கொச்சைப்படுத்துறாரு இந்த தற்குறி தடா ரஹீம். இவங்களெல்லாம் நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சில விஷயங்களை பார்த்தோன்னா புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசிதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி, ஓகே. இப்போ தளபதி மன்னிப்பு வேறு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, இவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தளபதி சொல்கிறாரு. ஒரு கட்சியினுடைய தலைவரை இவன் அப்படின்னு போஸ்ட் போடுறதுக்கு இவர் எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கணும்? ஏன்னா தாவேக சைடு இருந்து யாருமே பார்த்தோன்னா பெரிய அளவு இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க. திமுகவில் விஜய் அவர்களை நாம் தமிழர் கட்சியில் யாராவது பார்த்தோன்னா ரொம்ப ஆபாசமாக அசிங்கமாக ஃபேமிலி பற்றி பேசினா கூட நம்ம பார்த்தோன்னா அவங்கள மரியாதையாக தான் பேசுகிறோமே தவிர அவன் கூட பேசுகிறது கிடையாது. ஸோ அந்த லெவலில் இருக்குது. ஆனால் இவங்க பார்த்தோன்னா என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுகிறாங்க. அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமா விஜய் அவர்கள் திருப்பி செஞ்சாருன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அது தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம கையில் கிடையாது, அது ஃப்யூச்சரில் நடக்கதான் போகுது, அதை நம்ம பொறுத்து பார்ப்போம். விளம்பரத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார்ல விஜய் அவர்களை. இந்த சைடு கல்ல இருக்கிறதுக்கு எதுக்கு விளம்பரம்? சீமான் அவர்கள் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோன்னா ஒரு பனை மரத்தில் ஏறி அது கல்ல இருக்கிறாரு, அவர் தனியாக போக வேண்டியதானே, இல்லைன்னா ஒரு 4-5 பேரோட போக வேண்டியதானே? எதுக்கு அத்தனை தம்பிகளை கூப்பிட்டுட்டு போலீஸை கூப்பிட்டுட்டு மீடியாவை கூப்பிட்டு போனார்? கல்விக்கு விளம்பரம் பண்ணுறா தப்பு இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல்னு எடுத்துகிட்டா கூட பார்த்தோன்னா அதை விளம்பரம் பண்ணால் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிப்பாங்க அப்படின்றக்காக விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இது படிக்கிறதுக்கே விளம்பரம் பண்ணுறது. அது கல்வி கற்கக்கூடிய இடத்துக்கு விளம்பரம் பண்ண தேவைன்னா படிக்கிறதுக்கே விளம்பரம் பண்ணுறது நல்ல விஷயம் தான் விஜய் பண்ணுறாரு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். கல் ஏரியா இருக்கிறதுக்கு எதுக்கு பார்த்தோன்னா விளம்பரம் பண்ணணும்? ஏன் அவருக்கு பப்ளிசிட்டி
இப்போ பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா சீமான் அவர்களுக்கு மீடியா வெளிச்சம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அதனால் பார்த்தோன்னா இதை வச்சு நம்ம எதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பார் போல. கல் இறக்கிறதுக்காக விளம்பரம் பண்ணுற இவங்க கல்விக்கு விளம்பரம் பண்ணுற விஜய் அவர்கள் பார்த்தோம்னா விளம்பரமுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இவங்க இதுக்கே விளம்பரம் பண்ணும்போது விஜய் அவர்கள் கல்விக்கே விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம்ல. அதுக்கு இவங்ககிட்ட பதில் இருக்காங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது தெரியாது, சரியாக எழுத படிக்கவே தெரியல. அப்படி எப்படி பார்த்தோம்னா இதெல்லாம் யோசிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வச்சுக்கிறது. அவ்வளோதான். சரி, இப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கல்விக்கு உதவி செய்கிற விஜய் அவர்களை கொச்சைப்படுத்துகிற இந்த தடாராகியும் கல்ல இருக்கிற சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா இவர் என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருப்பார் அப்படிங்கிறத கமெண்ட்ல தயவு செஞ்சு ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.